நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பிறந்து அருளாற்றல் மிகுந்த தமிழ்நாட்டில் இது பெரியார் மண், அண்ணாமண் என்று சொன்னவர்களை இல்லை இல்லை இது அண்ணாமண் இல்லை, அண்ணாமலையினுடைய மண் என்று சொல்ல வைத்த களப்போராளி. அவரை எல்லாரும் முன்னாள் தலைவர் என்று சொல்கிறார்கள். ஆம், எங்கள் முன்னாள் அவர் தலைவர். முருகப்பெருமான் ஆட்சி வரக்கூடிய யுகம், அவன் ஆட்சியின் யுகமாக இந்த நடக்கக்கூடிய இந்த யாகமானது 108 நாட்கள் எதிரிகளை அழித்து, அதர்மத்தை அழித்து, தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய தர்மத்தினுடைய யாகமானது. உலகமே இந்த வேள்வி நிறைவில் உலக உயிர்கள் எல்லாருமே அமைதி பெற்று நம்ம நாட்டிலையும் பல மாற்றங்களை இது கொண்டு வரும். அது அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த யாகத்தை தொடங்க இருக்கிறாங்க. இது ஏற்கனவே இன்னும் இந்த மாதிரி பல யாகங்களை இவர்கள் செய்திருக்கு. முருகப்பெருமான் முடிவு பண்ணிவிட்டார் பாரத பிரதமரை சந்திக்கணும்னு. அதுவும் ஒரு சாஷ்டாங்கமாக விழுந்து நம்முடைய முருகனை தரிசனம் செய்தார். ஏன்னா அந்த இடத்துல தான் நக்கீரருக்காக சுவாமி சிறை மீட்ட இடம். 1000 அசுரர்களை அழிப்பதற்காக முருகன் அங்குதான் தவம் செய்து தேவர்களை சிறை மீட்ட இடம் பரங்கிரி. அப்பேற்பட்ட திருப்பரங்குன்றத்தை இன்னைக்கு உலகறிய செய்த பெருமை ராம ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். சத்ரு சம்ஹார திருசதி ஹோமம், இந்த சத்ரு சம்ஹார திருசதி ஹோமம் முடியது போது ஜூன் மாதத்துக்குள்ளே என்னெல்லாம் மாற்றம் வரப்போகுது நம்மலாம் பார்ப்போம். நிறைய அரசியல்வாதிகிட்ட ஆன்மீகம் கலக்காதுங்க. ஆனால் ராம ரவிக்குமார் அவர் வரும் 18ஆம் தேதி, மார்ச் 18ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணை, அது மறுபடியும் மாநில அரசு உதாசீனப்படுத்தாமல் இருந்தால் வரும் 18ஆம் தேதி திருப்பரங்குன்றம் மலையிலே தீபம் ஏறி இருக்கும். நிச்சயமாக அந்த நாள் இந்த முறை நடக்கும். தான் நம்முடைய சனாதன தர்மத்தை, நம்முடைய வேதத்தை காப்பாற்ற முடியும். அதற்கு தகுதி எங்களுக்கெல்லாம் தைரியம் இருக்கிறது, வீரம் இருக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்முடைய ராம ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய அண்ணாமலை. ஆக நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழுக்கு முக்கிய ஒரு கண் வேதம் என்று சொன்னால் ஒரு கண் நம்முடைய தமிழ் வேதமாகிய திருமுறைகள் இருக்க வேண்டும். இதை நீங்கள் எல்லோரும் போற்ற வேண்டும் என்றும், அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாரும் திருமுறை பாடணும், சஷ்டி கவசம் சொல்லணும், நம்முடைய வேல்மாறல் பதிகத்தை எல்லாரும் சொல்லணும். நம்ம தமிழுக்கு எதிரி கிடையாது. தமிழை வளர்த்தவர்கள் நம்மளை போல யாரும் கிடையாது. சிதம்பரம் வேற, ஸ்ரீரங்கம் வேறன்னு தயவு செய்து இனிமே ஸ்மார்த்தா வாத்திமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் தயவு செய்து எல்லாரும் நம்முடைய இந்துக்கள் அப்படிங்கிற அந்த போர்வையில் தயவு செய்து வர வேண்டும். ஆனால் அந்த 1000 பேர் திருவாசகம் பாடுறோம், தேவாரம் பாடுறோம், அது எல்லாமே புரட்சியாக மாற வேண்டும். அது ஓட்டாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய எண்ணங்கள் மாறணும். இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் ஒன்றுமாகாது. பேச்சினால் உமக்கு என் பேதைகள் என்று சொல்லுவார் ஞானசம்பந்தர். ஆகையினால இனிய செயல்பாட்டில் நாம் எல்லாம் இறங்கினால்தான் நம்முடைய சனாதன தர்மத்தை, நம்முடைய வேதத்தை காப்பாற்ற முடியும். அதற்கு தகுதி எங்களுக்கெல்லாம் தைரியம் இருக்கிறது, வீரம் இருக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்முடைய ராம ரவிக்குமார் ஐயா அவர்களிடத்தையும் நம்முடைய அண்ணாமலை ஐயா அவர்களிடத்தையும் இருக்கிறது.
வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் குமரனுக்கு. ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட தெய்வத்திற்காக நடக்கக்கூடிய 108 நாள் யாக பெருவேள்வியானது இந்த ஆண்டு புனித மிகுந்த இந்த பசு கோசாலைக்கு அருகில் காமாட்சி அம்மனுடைய திருத்தலத்தில் நடக்கிறது. இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த காமாட்சி மண்டலி ட்ரஸ்டினுடைய அரங்காவலர் திரு நாராயண சர்மாஜி அவர்களை மங்கள வாழ்த்தோடு நிகழ்ச்சி தொடங்க அழைக்கிறேன். இந்திரக்ஷுமந்திரம் சித்ரங்கிராபம் சங்கிருபாய மகாஸ்தே தட்சிணேன வித்மாயித்வாதிவிகோர்மியம் திவிதேட்மம் திவிமாகம் துவிமாத்ரமவோபி நகித்வா சூரதேவானமர்த்தா சோதித்சந்தம் பீமன்னகாம் வாரயந்தே ஏதோ நிந்திரம் தவாமீசானம் வஸ்வஸ்வராஜம் நராதாமர்திஷன்னஹ பிரஸ்தோடுதுபாகாதுபஸ்ரவத்சாமாயமானம் அபிராதாசாதுகரதே ஆனோ பரதட்சிணேனாபிசவ்யேன பிரமசா இந்திரமானோ வசோ நிர்பாக உபக்ரமஸ்வ பாரதோ ஜனானா அதாலோஷ்டரஸ்ய வேதாः இந்திரியம்னதே அஸ்தி வாஜோ விப்ரேபிः சனித்வः अस्माभिः सुतं दानिः सत्यो इवस्ते वाजा अस्मभ्यं विश्वचन्द्राः अधैश्चमक्षोजानं देवन्दे वावस्विना कुमारं सारदेव्यं दीर्घायुषं कृणोदनाम्. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய சனாதன தர்மத்தை பாதுகாப்பது, அறவோர்களை அரவணைப்பது, ஆவினத்தை காப்பது, ஆதீன கர்த்தர்கள் நம்முடைய சனாதனத்துடைய தர்மவான்களாக இருக்கக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைத்து நற்பணிகளை நாடு முழுக்க தொடங்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அதை வாழையடி வாழையாக செய்ய வேண்டும் என்கின்ற அருள் எண்ணத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. கடந்த 2006ஆம் ஆண்டு 3/11/2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இன்று 20வது வயதில் இந்த இடத்தில் இந்த விழா தொடங்குகிறது. பல்வேறு விதமான யாகங்களை ஒவ்வொரு வருடமும் தெய்வத்தின் பெயரால் செய்திருக்கிறார்கள். ஷோடச மகா கணபதி யாகம், ரிக்வேத கணபாராயணம், 54 நாட்கள் நட்சத்திர ஹோமங்கள், 108 நவக்கிரக ஹோமங்கள், சகல தேவதா ஹோமம், தர்மசாஸ்தா ஹோமம், லலிதா சகஸ்ரநாம ஹோமம், துர்க்கையின் பெயரால் கமலாத்மிக ஹோமம், வனதுர்கா ஹோமம், நாகசுப்பிரமணியர், சண்டிகா பரமேஸ்வரி என்று தற்பொழுது இன்று தொடங்கக்கூடிய சஷ்டி திருநாளில் தொடங்கக்கூடியது சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய திருஷதி ஹோமம். இப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் தெய்வத்தின் பெயரால் தொடங்கி இந்த அறப்பணியானது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் வந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அது மட்டுமல்லாது வல்லநாடு என்கின்ற இடத்தில் ஒரு கோசாலை பசு பாதுகாப்பு மையம் கோசம்ரக்ஷணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே வாராகிக்கு வழிபாடு நடந்திருக்கிறது. 32 வருடங்கள் 32 நாள் கோசாலையில் நரசிம்மருக்கான யாகங்கள், சுதர்சனம் 1 கோடி மந்திரத்தில் ஜபம் செய்திருக்கிறார்கள். இப்படி நம்மை சுற்றி ஒரு நல்லாற்றல் பெருக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நற்பணிகள் செய்யக்கூடிய ஸ்ரீ காமாட்சி மண்டலி ட்ரஸ்டில் தொடங்கக்கூடிய இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுடைய திருப்பாதங்களையும் வணங்கி இந்த விழாவினுடைய தொடக்க நாளில் நமக்கெல்லாம் அருளாசி வழங்குவதற்காக ரத்னகிரியில் இருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பெருவணக்கத்திற்குரிய பாலமுருகன் அடியும் சுவாமிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் திண்டுக்கல்லிருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அவர்களை திருவடிகள் வணங்கி இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். நம்முடைய திருமுறைகளை ஒவ்வொரு ஊர்களிலும் கொண்டு செலுத்தக்கூடிய அளவில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய திவாகர ஐயா வந்திருக்கிறாங்க, வாதவூர் அடிகளார் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வணங்கி வரவேற்கிறோம். சூரியன் அஸ்தமித்த நேரத்தில்
சூரியன் அஸ்தமித்த நேரத்தில் தொடங்கக்கூடிய இந்த நல்ல யாக பெருவேள்வியில் அரோகரா சொல்லி வரவேற்க வேண்டிய அருமை சகோதரர், தமிழ்நாட்டுடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம், போற்றுதலுக்கும் பெருவணக்கத்திற்குரிய திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். ஏன்னா அடியார்களுக்கெல்லாம் அண்ணாமலை தான் பாதுகாப்பு, அது அண்ணாமலையார் இந்த யாகம் வேள்வியில் வந்திருக்கிறாங்க. ஏன்னா சூரியன் அஸ்தமிக்கும் நேரம், அஸ்தமித்த நேரம், அஸ்தமிக்க போகும் நேரம் என்பதை சொல்லி வந்திருக்கக்கூடிய பெரியோர்களை வணங்கி வர வேண்டிய பெரியோர்களை வணங்கி மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்கள், சில பேருடைய பெயர்கள்லாம் விடுபட்டிருக்கோம், பொறுத்தருடனும். உங்கள் எல்லாருடைய நன்மைக்காகவும் இந்த யாகமானது தொடங்கும். நிச்சயமாக வரக்கூடிய இந்த யுகமானது முருகனுடைய யுகம், முருகப்பெருமான் ஆட்சி வரக்கூடிய யுகம், அவன் ஆட்சியின் யுகமாக இந்த நடக்கக்கூடிய இந்த யாகமானது 108 நாட்கள் எதிரிகளை அழித்து, அதர்மத்தை அழித்து, தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய தர்மத்தினுடைய யாகமானது இன்று தொடங்கி இருக்கிறது. எங்களுடைய அருட்குருநாதர், போற்றுதலுக்குரிய திண்டுக்கல் ஆதீன பெருமகன் ஐயா திருநாவுக்கரசு சுவாமிகள் அவர்களை பேசும்படி அன்போடு அழைக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. பாதிமதி நதி போதும் மணி சடை நாதரருளிய குமரேசா, பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா, காது மொருவிழி காகமுற அருள் மாயனரி திரு மருகோனே, காலம் எனை அணுகாமல் உணதிரு காலில் வழிபட அருள்வாயே. ஆதி அயனொடு தேவர் சுரர் உலகாளும் வகையுறு சிறை மீள, ஆடு மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வளம் வரும் இளையோனே, சூதமிக வளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே, சூரன் உடலற வாரி சுவரிட வேளை விடவள பெருமாளே. எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே என்னுடைய ஞான சர்க்குருனுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி கொண்டு இந்த அருமையானதொரு இந்த நிகழ்ச்சியை காமாட்சி மன்றிலின் அந்த அறக்கட்டளை மிக சிறப்பாக ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாராயண ஐயர் அவர்களுக்கும், இந்த நல்ல நிகழ்விலே நமது ராம ரவிக்குமார் அவர்கள் கூறியது போல இந்த சந்தியா காலம் அஸ்தமானன்னு அவர் சொல்கிறார், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இரவும் பகலும் ஒன்றா சேர்ந்து பிரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். மாலை மதியம், மாசில் வீணையும் மாலை மதியமும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த நிகழ்விலே நம்ம எல்லாம் சிவபரம்பொருள் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்து வைத்திருக்கிறது. இந்த மேடையிலே நம்மளை எல்லாம் அலங்கரித்து கொண்டிருக்கூடியது சிவலோக குடில். நமது சுவாமி வாதவூர் அடிகளார் இங்கே வருகை தந்திருக்கிறார். எல்லோருக்கும் மேலே ராம ரவிக்குமார் அவர்கள் கூறியது போல நமது தமிழ்நாட்டினுடைய அதாவது நம்பிக்கை நட்சத்திரம், நமது போற்றுதலுக்குரிய அண்ணாமலை அவர்கள் இங்கு வருகை புரிஞ்சிருக்கிறார். அது இங்கே மட்டும் இல்லை, முதல்ல காசியில் அவங்கள பற்றி ஒன்று சொல்லணும். காசியில் 9 நம்ம மட தலைவர்களெல்லாம் நமது மாண்புமிகு மதிப்புமிகு பிரதமருடைய அழைப்பை ஏற்று எங்கள் தமிழ் சங்கமத்திலே கலந்து கொண்டோம். அதில் முதலிலே அண்ணாமலை அவர்களும் தர்மேந்திர பிரதான் அவர்களும் காசி விஸ்வநாதர் கோயிலே சாமி அடியனும் வேளாக்குறிச்சி ஆதீனம் முன்னாடி போயிட்டோம். ரெண்டையும் வரவேற்றாங்க. நிறைய இந்த பக்கம் 100 பேர், இந்த பக்கம் ஒரு வேதம் முழங்க பூர்ண கும்பத்தோடு பூத்துவி அப்படி ஒரு வரவேற்பை செய்தார்கள். அதில் நான் கொஞ்சம் நேரம் பின் தங்கிட்டேன். அவங்களுக்கு கூட நினைவு இருக்கணுமோ, அது கொஞ்சம் லைட்டும் கம்மி இருந்துச்சு. நான் போகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்தாலும் ஒரு உயரமாக ஏறி சாமியை விடுங்கன்னு அண்ணாமலை அவர்கள் அந்த கூட்டத்திலேயே அவர்களுடைய அது ஒரு நுண்ணறிவு.
எத்தனை சாமி வந்தாங்க என்ற அந்த கணக்கு எடுக்கிறது எல்லாம் வச்சு நான் பின்தங்க கூட்டுவேன், சாமியை வழிவிடுங்கன்னு சொல்லி அந்த நிகழ்வை ரொம்ப சிறப்பாக நடத்தினார்கள். அப்புறம் எல்லாருக்கும் நம்ம மனதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஒருத்தரை நம்ம எல்லாம் ஒரே இதில் அவர் இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி, அது கடவுளுடைய அருள் தான் நமக்கு. யாரையுமே நம்ம அப்படி நினைக்கல. நமது நம்பிக்கை நட்சத்திரம் தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அண்ணாமலை அவர்களுக்கும் நமது அம்மா அவர்கள் உமானந்தன் அம்மா அவர்கள் அவங்கள நிறைய நிகழ்ச்சியெல்லாம் அவங்க அவங்க வருகை புரிந்திருக்கிறார்கள். இன்னும் வரக்கூடிய நமது வணக்கத்துக்குரிய பாலமுருகன் அடிகள் சுவாமிகளுக்கும் நமது போற்றுதலுக்குரிய சிவாகர சுவாமிகளும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த நல்வாழ்த்துக்களை ராம ரவிக்குமார் உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னோட நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி கொண்டு, மெய்யன்பர்களே, இந்த சத்துரு சம்ஹார வேள்விங்கிறது ரொம்ப ஒரு வசதியான பவர்ஃபுல்லான ஒரு வேள்வி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவாகமங்கள்ல எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாட்டுக்கோ மக்களுக்கோ ஒரு வியாதியாலேயோ இல்லை எதிர்நாட்டினுடைய தொல்லையாலோ ஒரு பெரிய ஒரு இடர்பாடு வர்ற நேரத்தில் சிவபெருமானை இரவு பூஜை பண்ணுவார்கள். சிவனுக்கு இருக்கிற 5 முகங்கள், ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய அந்த 5 முகத்தில் அந்த தென்முகத்தை பூஜை பண்ணுவாங்க. அது அந்த தென்முகத்தில் 25 மூர்த்தம் இருக்குது. அதில் தான் நமக்கு பிருத்தியங்கரா, சரபேஸ்வரர், துர்க்கை, இந்த மாதிரி எல்லா தெய்வங்களும் அதிலிருந்து வர்றது அந்த தென்முகத்தில் அகோர முகத்திலிருந்து வர்றது. அப்போ இந்த யாக வேள்விகளெல்லாம் அந்த மந்திரங்களையெல்லாம் உச்சாடனம் செய்வார்கள். அப்போ அது பல நல்லதை ஏற்படுத்தும். மழை இல்லைனாலும் இதை செய்வாங்க. இது உலக சேமார்த்த தான் இந்த யாக வேள்வியுடைய சிறப்பு. நிறைய அஸ்திர ஹோமங்களெல்லாம் செய்வாங்க. ஸ்வர 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 கோர கோரதர தனுரூப தனுரூப ஜட ஜட பிரஜட பிரஜட கக கக மம மம காதய காதய பந்தய பந்தய அகோராஸ்திரம், ஓம் சிலீம்பம் சும்ஹும்பட் பாஸ்வதாஸ்திராய. அர்ஜுனன் போய் சிவபெருமான தவம் மேற்கொண்டு பாஸ்வதாஸ்திரம் வாங்கினோன்னே இப்போ என்னன்னு பாருங்கள். இப்போ நம்மளும் இந்த பார்த்துக்கிட்டே இருக்கோம். விண்வெளியிலெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு குண்டு மாதிரி போடுறா, அது 10 100 பிரிஞ்சு வருது. அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருக்கு. இந்த மந்திரங்களை குருவிடத்திலே உபதேசமாக பெற்று அதை சித்தி பண்ணி வச்சுருப்பாங்க. மந்திரத்தை கேட்டு சித்தி பண்ணி வைக்கணும். சும்மா வாயில் சொல்கிறதில்ல, சொல்லி 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 அதனுடைய உயர்வு அதிகமாக்கி வச்சுருப்பாங்க. சும்மா ஒரு புல் எடுத்து அந்த மந்திரத்தை உச்சரித்து அப்படி போட்டால் பூமியே கிடுகிட்டு நடுங்கும். மேலாம் படிச்சிருக்கோம்ல, அவ்வளோ தூரத்துக்கு இந்த மந்திரங்களுக்கு ரொம்ப ஆற்றல் மிக்கது. அது மாதிரி பிரத்யங்கரா மந்திரங்கிறது கிருஷ்ணவாசுசே சிம்மவதனே மகாவதனே மகாபைரவி சர்வ சத்ரு கர்மவத்வம்சனி பரம மந்திர சேதினி சர்வபூததமனி சர்வபூதாம் பந்த பந்த சர்வ விக்னாம் சிந்தி சிந்தி சர்வ வியாதின் நிகிர்ந்த சர்வ துஷ்டாம் பக்ஷ பக்ஷ ஜுவாலா ஜிக்வே கராலவத்ரே கராலதம் துஷ்ட்ரே ஓம் ஹ்ரீம் பிரத்யங்கரஸ்திராய உம்பட் நமக ஸ்வாகான்னு வேள்வி பண்ணுவாங்க. இந்த வேள்வி ஆசிரியர்கள் சாதாரண கிடையாது. பல ஆண்டுகளை இந்த வேத மந்திரங்களை தன் அகத்தே கொண்டு சொல்லி சொல்லி அப்போ அவர்கள் அந்த வேள்வியை செய்ய போகிறது ரொம்ப உலகுக்கு அவ்வளவு நல்லது ஏற்படும். அதில் எந்த சந்தேகம் இல்லை, இறைவன் அருளால். அது மாதிரி முருகப்பெருமான் மிக ஆற்றல் மிக்கவர். அவருடைய திருநாமத்தாலேயே இந்த சத்துரு சம்ஹார திரிசதிங்கிற இந்த ஹோமத்தை தொடங்க உள்ளாங்க. ரொம்ப பவரானது. இதில் கலந்துக்கிறதெல்லாம் பெரிய புண்ணியம். ஆனால் இங்கே செய்யக்கூடிய இந்த யாகமானது உலகுக்கே நல்லதை ஏற்படும். நம்ம நாடு மட்டுமல்ல, உலகத்துக்கே பல நல்லத்தை ஏற்படுது இந்த யாகம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த யாகத்தை இந்த பெரியவர்கள் எல்லாம் தொடங்கி இருக்கிறார்கள். ஏன்னா யாகங்களால் ஆகாத காரியங்கள் எதுவும் கிடையாது. அதில் போடக்கூடிய அந்த மூலிகை இந்த குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஒரு காற்றில் நச்சுத்தன்மை இல்லாத அளவுக்கு நம்மளை காற்றை தூய்மையாயிரும். அந்த தூய்மையான இடத்துல இந்த மந்திர ஒலிகளை நாம் சொல்கிற போது அது ஆற்றல் சொல்ல முடியாத அளவுக்கு ஏற்படும். நிறைய நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய நன்மைகள் இருக்குது. உலகமே இந்த வேள்வி நிறைவில் உலக உயிர்கள் எல்லாருமே அமைதி பெற்று நம்ம நாட்டிலையும் பல மாற்றங்களை இது கொண்டு வரும். அது அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த யாகத்தை தொடங்க இருக்கிறாங்க. இது ஏற்கனவே இன்னும் இந்த மாதிரி பல யாகங்களை இவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால் முருகன் பெயரால் இந்த யாக வேள்வி நடக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்புடையதாக இருக்குது. ஏன்னா மந்திரத்துக்கு ரொம்ப சக்தி உண்டு. மந்த் என்றால் சொல்பவர், திரை என்றால் காப்பது.
ஒரு குருவினிடத்திலே ஒரு மந்திரத்தை அவர் பெற்று இடைவிடாது அவர் உச்சரிக்கிற போது உற்று உற்று நோக்க ஒளிவிடும் மந்திரம்னு திருமூலர் சொல்றார். அந்த மந்திரத்தை யாரெல்லாம் அதை அப்படி கேட்டு முறையாக சொல்கிறார்களோ எல்லா இக்கட்டில் இருந்து அவங்கள காக்கும். மந்துனா சொல்பவர், திரை என்றால் காப்பது. மந்திர அப்படின்னா இதை வாங்கி வச்சு இந்த வேத மந்திரங்களையெல்லாம் யார் சொல்லுகிறார்களோ எல்லா இக்கட்டில் இருந்து அவர்களை காக்கும். அவர்களை மாத்திரமல்ல, யாருக்காக அவர்கள் உச்சரிக்க அதை சொல்லுகிறார்களோ அவர்களையும் காட்டும். நாட்டை காக்கும், நாட்டை ஆள்பவர்களை காக்கும், மக்களை காக்கும். எல்லாருக்கும் அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. ஏன்னா ஒரு நீச்சல் தெரிந்தவர் தன்னையும் காப்பாற்றிக்குவார், யாராவது தண்ணியில் இருந்தால் அவரையும் காப்பாற்றிடுவார். ஏன்னா அவருக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கு. அது மாதிரி வழி வழியாக வேத காலம் தொட்டு நாம் இந்த நாட்டில் நம்ம பிறந்ததுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். வேத காலம் தொட்டு இந்த மந்திர ஜபங்கள் இதுதான் நமது கல்வி முறையாக இருந்திருக்கிறது. அப்புறம் தான் என்னென்னோ கல்வியெல்லாம் வந்திருக்கு. அந்த காலத்தில் வேத கல்வி தான் படித்தவர்கள்னால் வேதம் படிக்கிறது தான் நமக்கு கல்வியாக இருந்திருக்கிறது. அதில் எல்லாமே உண்டு. அதனால தான் திருமூலர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களேன்னு சொல்கிறார். வாதத்தை விடுத்து வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே அப்படின்னு சொல்லுது. அது மாதிரி ரொம்ப அற்புதங்கள் நிறைஞ்ச ஒரு இது. நான் எல்லா இடங்கள்லையும் சொல்கிறேன் ஒரு விஷயத்த, என்னென்னா அது நிறைய சொன்னாங்க. எல்லோரும் கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு. நம்ம உடம்பில் நம்ம இதயமானது தாமரை மொட்டு கவிழ்ந்த நிலையில் இருக்க மாதிரி இருக்குது. அந்த இதயத்துக்குள்ளே ஒரு சிற்று அம்பலம் இருக்குது, வெற்று இடம், ஒரு சின்ன இடம் இருக்குது. அதனால தான் நம்ம அடியார்கள் எல்லாம் ஒருத்தரை நாம் பார்க்குற போது திரு சிற்றம்பலம் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய உண்மை பொருள் என்னன்னா, அந்த சிற்றம்பலம்னா உங்களுக்குள்ளே இருக்க அந்த சிற்றம்பலத்துக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன்னு அர்த்தம். நம்ம பெரியவர்கள் என்றாவது ஏதாவது ஒரு உயிர் இதை உணராதா அப்படிங்கிறதுக்கு தான் பேரம்பலமாக ஏற்படுத்தியிருக்காங்க. நம்ம சிதம்பரத்தில் போய் நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணுற பாருங்க, அது பேரம்பலம். அதே இது சிற்றம்பலமாக நமக்கு நம்ம மனசு இதயத்தில் இருக்குது, நம்ம உடல்லையே. மருத்துவம் படித்தவர்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு இடத்துல ஒளி உண்டாகுது. அப்படியே அது எப்படி உண்டாகுதுன்னு மருத்துவத்துறையில் இது பண்ண முடியல. அதுதான் நம்ம வேதம் சொல்லுது. பத்மகோச பிரதிகாசகம் ஹிருதயஞ்சா பெதோமுகம். ஹிருதயம் தாமரை மொட்டு கழுவிந்த நிலையில் இருக்கிற இதில் இருக்குது. அதுக்குள்ளே இந்த சிற்று அம்பலம் இருக்குது. இந்த உயிர் பிறந்து எப்படியாவது அந்த இதை உணரணுங்கிறதுக்கு தான் நம்ம பெரியவர்கள் இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. நமது சிவாகர சுவாமி அவர் வருகை புரிந்துட்டார். சாமி வாங்க வாங்க. அந்த டயத்துக்கு ஆரம்பிச்சு சொல்லிட்டாரு. காசியில் நடந்ததை நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இதே வேதம் இப்படி சொல்லுது. தாமரை மொட்டு கவிழ்ந்த சொன்னதவே சொல்லலாம். சில நல்ல விஷயங்களை திருப்பி திருப்பி நாம் சொல்லி உங்களுக்கு அந்த ஒரு இதை ஏற்படுத்தணும். அதனால் தாமரை மொட்டு கவிழ்ந்த நிலையில் இதயம் இருக்குது. அந்த இதயத்துக்குள்ளே இந்த சிதம்பரம், சித்த அம்பரம், சின்ன அம்பரம் இருக்குது. இந்த உயிர் எப்படியாவது, இந்த உயிர் பெறப்படுத்ததின் நோக்கமே எப்படியாவது ஒரு நாள் அந்த இதை உணர்ந்தணுங்கிறதான், இறைவனை அடையிறது. இதைத்தான் நமது வேதம், உபனிஷத்துக்கள், ஆகமங்கள் எல்லாமே சொல்லுகிறது. அதனால் இந்த ஒரு நல்ல பவர்ஃபுல்லான இந்த யாகத்தை ஏற்பாடு செய்திருக்க இந்த ட்ரஸ்ட்டை சேர்ந்த ஒரு அறக்கட்டளையை சேர்ந்தவர்களுக்கும், எதிரொலியில் இவ்வளோ தூரத்துக்கு அற்புதமாக எல்லாம் இந்த இதை கேட்கறதுக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கும். இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரம் பாருங்கள், ஒரு நறுமணம் இருக்குது. இது பெருமை தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். கோசாலையிலேயே இந்த ஒரு மேடையை அமைத்திருக்கிறார்கள். பசு வளர்த்தவர்களுக்கும் விவசாயம் செய்தவர்களுக்கு தான் அதனுடைய பெருமை தெரியும். இது ரொம்ப நாளாச்சு இந்த வாசனையை நான் உணர்ந்து. ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குது. இதுதான் நமக்கு தெய்வீகம். முன்னாடி தான் யாகசாலையிலலாம் யாகம் கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாரமாக அந்த யாக வேதியும் குண்ட மண்டலங்கள் எல்லாத்துலேயுமே பசுஞ்சாணத்தால் தான் மொழுகுவாங்க. அந்த ஒரு ரம்மியமாக அந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த இடம் அப்படி ஒரு தெய்வீகமாக கோசாலையிலேயே இந்த இதை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த விழா கமிட்டியார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி கொண்டு, பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நாங்கள் எல்லாரும் அருளுரை முடிஞ்சு அண்ணாமலை அவர்களுடைய பேருரை இருக்கிறது, எல்லாரும் இருந்து நீங்கள் அந்த உரையை நீங்கள் கேட்டு செல்ல வேண்டும் என்று
உங்களுக்கு என் நல்வாழ்த்தலை தெரியப்படுத்திக் கொண்டு என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். தெய்வீகம் வளர்க, சிவனருள் ஓங்குக. திருச்சிற்றம்பலம். வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களையும் ஸ்ரீ காமாட்சி மண்டலி ட்ரஸ்டின் சார்பாக அதனுடைய அரங்காவலர் திரு நாராயண ஐயா அவர்கள் மரியாதை செய்வார்கள். போற்றுதலுக்குரிய ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் திருநாவுக்கரசு தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் திண்டுக்கல் ஆதீன பெருமகனாருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு. முதல்ல உங்களுக்கு போட்டு நீங்க பெரிய சாமி அப்படி பாருங்க. ஆமா போட்டோ திருக்கைலாய பரம்பரை திரியான சம்பந்தர் ஆதீனம் ஸ்ரீமத் சுவாகர தேசிக சுவாமிகள் சத்தியமங்கலம் ஈரோடு பெருமகனாருக்கு வரவேற்பு செய்யப்படுகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. போற்றுதலுக்குரிய சிவலோகம் தியானவனம் ஐயா அருட்குருநாதர் வாதவூர் அடிகளார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பெருமதிப்பிற்குரிய திரு அண்ணாமலை IPS ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. நம்முடைய மக்கள் பிரதிநிதி அம்மையார் உமானந்தன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. ராமர் கோவிலுடைய அருட்பிரசாதமானது ஐயா திரு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறது. உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடியாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சன்னல் பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க உடம் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபௌமாய மங்களம் ஸ்ரீ சீதாத்மத் சமேத ஸ்ரீ கோதண்டராம பெருமாள் அனுகிரகம். அடுத்தபடியாக திருக்கைலாய பரம்பரை திருஞான சம்பந்தர் ஆதீனம் ஸ்ரீமத் சிவாகர தேசிக சுவாமிகள் அவர்கள் நம்முடைய உரையாற்றுவார்கள். உரையாற்றும்படி அன்போடு அழைக்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி. நம பார்வதி பதையே நம பார்வதி பதையே. தென்னாருடைய சிவனே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே வெற்றிவேல் முருகனுக்கு. வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி பூதம் சூழப் பொலிய வருவார் புலியின் உரித்தோலார். நாதாயனவும் நக்காயனவும் நம்பாயன நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரே. பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவர் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தார். தூமா மழை நின்று அதிர வெறுவி தொருவி நிறையோடும் ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே.
வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதமில்லி அமணரை வென்றிட வாதில் வென்றிட என்று ஞானசம்பந்தர் சொல்லுவார். இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னாள். நம்முடைய சங்கர மடம் மிக மிக புண்ணியமான ஒரு க்ஷேத்திரம், ஒரு புண்ணியமான மடம் இது. அப்பேற்பட்ட இந்த புண்ணிய தலத்திலே நம்முடைய குருமகா சன்னிதானங்கள், சிவபுர ஆதீனம் குருமகா சன்னிதானங்களுடைய திருவோலக்க காட்சியும், சிவலோக திருமடத்தினுடைய வாதவூர் அடிகள் பெருமகனாருடைய திருவோலக்க காட்சியும் நம்முடைய தமிழையும் நம்முடைய வேத ஆகமங்களையும் நம்முடைய நாட்டையும் காப்பதற்காக போராடி கொண்டிருக்கிற நம்முடைய அண்ணாமலை ஐயா அவர்களுக்கும், திருப்பரங்குன்றம்னா என்னன்னே தெரியாத பல பேருக்கு சந்தத பந்த தொடராலே சஞ்சல துஞ்சி திரியாதே கந்தன் என்று என்று உற்று உனைநாளும் கண்டு கண்டு இன்புற்று இருவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவைபாலா செந்திலம் கண்டி கதிர்வேலா தென் பரங்குன்றில் பெருமாளேன்னு அருணகிரியார் பாடினார். அவர் சொல்கிறாரு, சந்தத பந்த தொடராலே சஞ்சலப்படாதேன்னர். நாங்கள் எல்லாம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது அந்த திருப்பரங்குன்றத்தை நம்முடைய மேன்மை மிகு பாரத பிரதமரையே வர வைத்த பெருமை நம்முடைய ராம ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கு உண்டு. அவருடைய போராட்டம் சாதாரணமான போராட்டம் அல்ல. திருப்பரங்குன்றம் முருகனையே நம்முடைய அவரை தரிசனம் பண்ணுவதை விட முருகன் முடிவு பண்ணிட்டா மோடிஜியை பார்க்கணும்னு. முருகப்பெருமான் முடிவு பண்ணிவிட்டார் பாரத பிரதமரை சந்திக்கணும்னு. அதுவும் ஒரு சாஷ்டாங்கமாக விழுந்து நம்முடைய முருகனை தரிசனம் செய்தார். ஏன்னா அந்த இடத்துல தான் நக்கீரருக்காக சுவாமி சிறை மீட்ட இடம் திருப்பரங்குன்றம். 1000 அசுரர்களை அழிப்பதற்காக முருகன் அங்குதான் தவம் செய்து தேவர்களை சிறை மீட்ட இடம் பரங்கிரி. அப்பேற்பட்ட திருப்பரங்குன்றத்தை இன்னைக்கு உலகறிய செய்த பெருமை ராம ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். என்னுடைய மனதில் ஒரு ஆதங்கம் இருந்தது, அவருக்கு ஏதாவது ஒரு பாராட்டணும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவரே என்னை அழைத்து இப்பேற்பட்ட ஒரு புண்ணிய இடத்துல என்னை அவர்கள் பேச வைத்து விட்டார்கள். உள்ளபடியாகவே நாங்கள் காசியிலே கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக தமிழ் சங்கத்திலே எங்கள் சிவபுர ஆதீனம் குருமகா சன்னிதானத்துடைய அருமையான கருணையினாலே அவர் திருவடி பேற்றினாலே நாங்கள் எல்லாம் சென்ற பொழுது நம்முடைய அண்ணாமலை ஐபிஎஸ் ஐயா அவர்கள் நம்முடைய பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருந்தார். அவர் ஆதீனங்களை எப்படி வழி நடத்த வேண்டும் என்பதற்கு உதாரணமாக துறவிமார்களை, மடாதிபதிகளை, ஆச்சாரியர்களை எப்படி மதிக்கணுங்கிறத அவர்கிட்ட இருந்துதான் மற்றவர்கள் பாடம் கற்றுக்க வேண்டும். இன்னைக்கு ஆந்திராவில் போனோம்னா காஷாயம் கட்டினான்னா வேதம் சொல்கிறவங்கள காஷாயம் கட்டினவர்களை அவ்வளவு பிராச்சீனமாக மதிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நிலைமை இல்லை. சாமியார், பண்டாரம், பரதேசி அப்படிங்கிறாங்க. காசி தமிழ் சங்கத்தில் மோடிஜி அவர்கள் அங்கே எல்லாரும் உட்கார்ந்துருந்தோம். கிட்டத்தட்ட எல்லா அமைச்சர்களுமே வெயில் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் துறவிகளை, சன்னிதானங்களை, ஆதீனங்களை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வெயிலில் நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக எங்களை குளிர்சாதன ஏசி அறையிலே அமர வைத்து தன்னுடைய காலில் இருந்த அந்த ஷூவை கழட்டி விட்டு, காலணியை கழட்டி விட்டு வெறும் காலோடு வந்து நமஸ்காரம் செய்தார். ஒரு நாட்டினுடைய பிரதமர் துறவிகளை, வேதம் சொல்லுகிறவர்களை, நம்முடைய பெரியவர்களை மதிக்கிற இந்த காலம் ரிஷிகள் காலத்தில் இருந்தது. கிபி 2ஆம் நூற்றாண்டில் இருந்தது. அதன் பிறகு 4 நூற்றாண்டுகள் களப்பிரர் காலமாக, இருண்ட காலமாக இருந்தது. வேதம் சொல்கிறவனை சிறையில் வை, ஆகமம் சொல்கிறவனை சிறையில் வை, வேத பிராமணர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும், சன்னியாசிகளை சிறையில் வைக்கணும்னு ஒரு சட்டம் இருந்தது. இருண்ட காலம்னு பேர், களப்பிரர் காலம். அந்த காலத்தில் சீர்காழியில் சிவபாத இருதயர் என்கிற ஒரு பெரியவர் தோன்றினார். அவர் சொன்னார், நாங்கள் வேதத்தை உறக்க சொல்ல வேண்டும், வேதம் நிறைந்த தமிழ்நாடு என்று பாரதி சொன்னானே, அதுபோல அந்த வேதத்தையும் எங்களுடைய கோயில்களையும் காக்க வேண்டும் என்பதற்காக ஞான சம்பந்தர் என்கிற ஒரு குழந்தையை அவதாரம் செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக தவம் செய்தார். அப்பேற்பட்ட ஞான சம்பந்தர் தான்
அதைத்தான் ஆதிசங்கரர் சொல்கிறார். திராவிட சிசு என்று ஞான சம்பந்தரை பாராட்டுகிறார். ஞான சம்பந்தர் மட்டும் வரலேன்னு சொன்னால் அவரே சொல்றார், வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ள ஆதமில்லி அமணரை வென்றிட என்று சொல்லுகிறார், வாதில் வென்றிட என்று சொல்லுகிறார். அதனால தான் இன்றைக்கி சத்ரு சம்கார இந்த வேல்மாறல் இந்த வழிபாடு இந்த புண்ணியமான இந்த சங்கர மடத்திலே முருகப்பெருமானுடைய சுப்பிரமணிய பெருமானுடைய கருணையினாலே எல்லா தீமைகளும் நம்முடைய இந்தியாவை விட்டு நம்முடைய தமிழகத்தை விட்டு அகல வேண்டும் என்பதற்காக ஈனர்களுக்கு எளிய நல்லேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே என்பது போல நம்முடைய ஆலயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், புராணங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மடாலயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய துறவிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய இந்து தர்மம் நம்முடைய வேதங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஆகமங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இதே எழுச்சியோடு இது நீண்ட காலம் பிடிக்கலாம். ஆனாலும் கூட இதுக்கு தவம் செய்யணும். தவம் செய்தேன் அருள் செய்தான், அருள் செய்தான் தவம் செய்தேன். நம்மெல்லாம் பழைய காலத்து படங்களில் பார்த்துருப்போம். இந்த காட்டில் வனங்களில் முனிவர்கள்லாம் அப்படி யாகம் பண்ணுவாங்க. உடனே அங்கேருந்து அசுரர்கள்லாம் வந்து மாம்சத்தை அப்படியே கொண்டு வந்து போட்டு அந்த யஜ்யத்தை அந்த யாகத்தை அதை இது பண்ணுவாங்க. உடனே இவங்கெல்லாம் கோவப்பட்டு உடனே அம்பாள்கிட்ட போய் எல்லாரும் அம்பாள் பத்திரகாளியாக வந்து சம்ஹாரம் பண்ணுவாங்க. இதில் படத்தில் பார்த்துருக்கோம். இப்போ நடக்கிற அதே காட்சி தான் நம்முடைய சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கிறது. இதை யார் கேட்குறதுங்கிறது தெரியல. அதனால தான் நான் அண்ணாமலையார்கிட்டே ஒப்படைத்து விட்டேன். ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே என்பது போல நிறைய எனக்கும் அழைப்பு வந்தது, சாமி நீங்களும் வந்துருங்க அப்படின்னு. அப்போது நமக்கு அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்னார். ஆனால் பெரிய புராணத்தில் சொல்லுது, அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறும் காதலார்க்கும் விரவிய செய்கதன்னை விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உயிப்பீர் என்று புறவலர் மண்டுளாடும் பூங்கடல் சிந்தை செய்தார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. நீ அரசியல்வாதியாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் நெற்றியிலே விபூதி பூசவில்லை என்று சொன்னால் நீ அதற்கு தகுதியே இல்லை என்று சொல்லுகிறது. இதே மதுரையில் மூர்த்தி நாயனார் என்கிற ஒரு நாயனார் வாழ்ந்து வந்தார். அவர் ஆலவாய் சொக்கநாதருக்கு சந்தன கட்டைகளை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருந்தார். சந்தன கட்டையை கையில் தேய்ச்சி சொக்கநாதருக்கு சாத்தி அழகு பார்த்தார். ஒரு கர்நாடக மன்னன், கடவுள் நம்பிக்கை இல்லாத கர்நாடக மன்னன் இருந்தான். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அன்னைக்கே அப்படி இருந்தது. அந்த மன்னன் சொன்னா, இந்த அடியார் மட்டும் எப்படி சொக்கநாதரை போய் பூஜை பண்ணுகிறார், இவரை தடுத்து நிப்பாட்ட வேண்டும் என்று சொன்னான். இப்போ தடுத்து நிப்பாட்டுறதுக்கு என்ன வழி அப்படின்னா, சந்தன கட்டையை பிடுங்கி வை. சந்தன கட்டையை என்ன பண்ணினா பிடுங்கி வச்சா மூர்த்தி நாயனார்கிட்ட. இவர் நேராக கோயிலுக்கு போனார். பூஜைக்கு புஷ்பம் கிடையாது, சந்தன கட்டை கிடையாது, தீபம் கிடையாது, நெய் கிடையாது, அர்ச்சனை கிடையாது. இப்போ சுவாமி எப்படி வழிபாடு செய்வது என்று நினைத்தார். இப்போ சுவாமியை எப்படி வழிபாடு செய்யறது நினைச்சார். சந்தன கட்டையிலேயே என்ன பண்றதுனார். பெரிய புராணம் சொல்லுகிறது, நட்டம் புரிவாரணி நல் திரு மெய்ப்பூச்சி முட்டும் பரிசாயினும் இந்த தேய்க்கும் கை முட்டாது என்று வட்டம் திகழ் பாறையில் வைத்து தேய்த்தார். எலும்பு நரம்பு கரைந்து தேய்த்தாராம். சந்தனக்கட்டை இல்லைன்னா என்னப்பா, என் கை இருக்கேப்பா, நான் ஆலவாய் சோமசுந்தர பெருமானுக்காக இந்த முழங்கையை தேய்ப்பேன் என்று தன்னுடைய அந்த பாறையில் தேய்த்தாரா. சிவன் வரவே கிடையாது, அவ்வளவு கருணை சிவனுக்கு. முதல்ல இந்த சதை 7 லேயர் இந்த நரம்பு இதை கிழிந்தது, உள்ள இருக்கிற சதை கீழே விழுந்தது, ரத்தம் கொட்டியது, எலும்பு தேய்ந்தது. சொக்கநாதர் வந்தார். மூர்த்தி நீ என்ன காரியம் செய்தனை என்று கையை வந்து பிடிச்சானாம். நம்மளா இருந்தா ஏன்பா நீ இப்படி ஒரு கடவுளா, நீ இப்படிப்பட்ட இது நியாயமானு கேட்டிருப்போம். ஆனால் சிவன் சொல்லுகிறார், கவலைப்படாத, நாளைக்கு காத்தால நீ தூங்கு, இந்த நாட்டு ராஜா அவன் மேலே போயிடுவான், நீ கோயில் வாசல்ல போய் நில்லு, இந்த யானை வந்து உனக்கு மாலை போடும், நீதான் இந்த மதுரைக்கு நாளையிலிருந்து ராஜா அரசன் என்று சொன்னார். அதே மாதிரி நடந்தது. யானை மாலை போட்டது. மூர்த்தி நாயனார் நாட்டுக்கு ராஜாவா ஆனார். அங்கிருந்து வேத மந்திரங்கள் சொல்ல பட்டாபிஷேகம் நடக்க போகிறது. நிறைய மலர் மாலைகள், தங்க கிரீடங்கள், வைரம் புதித்த கிரீடங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. மூர்த்தி நாயனார் சொன்னார், எனக்கு ஜடாமுடி இருக்கிறது, எனக்கு ருத்ராட்சம் இருக்கிறது, நெற்றியில திருநீர் இருக்கிறது, இதை தவிர எனக்கு வேற எந்த விதமான விஷயமும் தேவையில்லை என்று சொல்லி மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்று அந்த மதுரையை மீட்டு கொடுத்தவர் மூர்த்தி நாயனார். ஆக நம்முடைய பெரிய புராணமும்
நம்முடைய நாயன்மாருடைய வரலாறும் நம்முடைய எல்லா பொதுமக்களுக்கும் போய் சேர வேண்டும். நம்முடைய எழுச்சி மிக மிக ஒரு சாதாரணமான எழுச்சியாக இருக்கக்கூடாது. அது மிகப்பெரிய புரட்சியாக மாற வேண்டும். அது இந்து தர்மத்தோடு சைவத்தோடு சேர வேண்டும். முருகப்பெருமானுடைய கருணை உலகெல்லாம் பெருக வேண்டும். சூரனை கடிந்த சுப்பிரமணியனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். சத்ரு சம்ஹார இந்த திருசதி மகா அர்ச்சனை பூஜையில் கலந்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மையும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த விழா மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறது. இதுபோல அங்கங்க நிறைய கூட்டங்கள், பிரச்சார கூட்டங்கள், திருமுறை கூட்டங்கள், திருவாசக கூட்டங்கள், இது மூலமாகத்தான் நம்முடைய புரட்சியை உண்டாக்க முடியும். வேறு எதனாலே உண்டாக்க முடியாது. இப்போ சாதாரணமாக நாங்கள்லாம் போனால் 1000 பேர் வர்றாங்க. ஆனால் அந்த 1000 பேர் திருவாசகம் பாடுறோம், தேவாரம் பாடுறோம். அது எல்லாமே புரட்சியாக மாற வேண்டும். அது ஓட்டாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய எண்ணங்கள் மாறணும். இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் ஒன்றுமாகாது. பேச்சினால் உமக்கு என் பேதைகாள் என்று சொல்லுவார் ஞானசம்பந்தர். ஆகையினால இனிய செயல்பாட்டை நாமெல்லாம் இறங்கினால்தான் நம்முடைய சனாதன தர்மத்தை, நம்முடைய வேதத்தை காப்பாற்ற முடியும். அதற்கு தகுதி எங்களுக்கெல்லாம் தைரியம் இருக்கிறது, வீரம் இருக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்முடைய ராம ரவிக்குமார் ஐயா அவர்களிடத்தையும் நம்முடைய அண்ணாமலை ஐயா அவர்களிடத்தையும் இருக்கிறது. நாங்கள் அண்ணாமலையாரை நம்புகிறோம், ராமரையும் நம்புகிறோம் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் ஆதரவு தெரிவிக்கணும். நம்முடைய வேதங்களை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய புராணங்களை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய இந்து தர்மத்தை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய சைவ மரபுகளை காப்பாற்ற வேண்டும். எல்லாரும் சைவ வைஷ்ணவ என்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். அதனால் சிதம்பரம் வேறு, ஸ்ரீரங்கம் வேறேன்னு தயவு செய்து இனிமேல் ஸ்மார்த்தா வாத்திமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் தயவு செய்து எல்லாரும் நம்முடைய இந்துக்கள் அப்படிங்கிற அந்த போர்வையில் தயவு செய்து வர வேண்டும். இது என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்று சொல்லி நிறைய பிரச்சனை. நீங்கள் ஆதிசங்கரை போற்றுகிறீர்கள், நீங்கள் ஞானசம்பந்தரை போற்றுகிறீர்கள், எல்லாம் ஒன்று தான். ஞானசம்பந்தர் தமிழில் வேதம் சொன்னார், நம்முடைய ராமானுஜர், நம்முடைய ஆதிசங்கரர் வேதத்தை போற்றினார்கள். ஆக நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழுக்கு முக்கியத்துவம் தரணும். இப்போ கர்நாடகா போனால் கன்னடத்தில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, கேரளா போனால் மலையாளம். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் தமிழுக்கு முக்கியத்துவம் தரணும். அதுக்கு தேவாரம், திருவாசகம், அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாரும் திருமுறை பாடணும், சஷ்டி கவசம் சொல்லணும், நம்முடைய வேல்மாறல் பதிகத்தை எல்லாரும் சொல்லணும். நம்ம தமிழுக்கு எதிரி கிடையாது. தமிழை வளர்த்தவர்கள் நம்மளை போல யாரும் கிடையவே கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்கே கீவாஜாவும் நம்முடைய சுவாமிநாத ஐயரும் போன்ற பெருமக்கள் எல்லாம் தமிழை வளர்த்தவர்கள். அதனால் திருமுறை நமக்கு சொந்தமானது, திருவாசகம் நமக்கு சொந்தமானது, கந்த சஷ்டி கவசம் நமக்கு சொந்தமானது. ஆகையினாலே தமிழ் தான் நம்முடைய மூச்சாக இருக்கிறது. இதில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை என்று சொல்லி, ஒரு கண் வேதம் என்று சொன்னால் ஒரு கண் நம்முடைய தமிழ் வேதமாகிய திருமுறைகள் இருக்க வேண்டும். இதை நீங்கள் எல்லோரும் போற்ற வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை வழங்கிய எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்களை செய்து, எல்லாம் வல்ல நம்முடைய ஞானசம்பந்த பெருமானையும் காஞ்சி மகாபெரியவர் திருவடியும் வணங்கி நிறைவு செய்கிறேன். நம பார்வதி பதையே. எழுந்தருள் இருக்கிற எங்களுடைய குருமகா சன்னிதானம் சிவபுர ஆதீனத்துடைய பொன்னார் கமலங்களை சிறமேற் சூட்டி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். திருப்பதி பெருமாளை சென்னையிலிருந்தே தரிசிக்க முடியும் என்கின்ற அடிப்படையில் திருக்குடை திருவிழாவை தேசமெங்கும் தெரிய செய்த தினமலர் வெளியீட்டாளர், மதிப்பிற்குரிய இந்து தர்ம காவலர், நம்முடைய திருக்குடை வேந்தர் திரு R.R. கோபால்ஜி அவர்களை இந்த விழா குழுவின் சார்பாக வரவேற்கிறோம், வரவேற்பு செய்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. அடுத்தபடியாக நம்முடைய சிவலோக தியானவனம் நம்முடைய பெருமகனார் வாதவூர் அடிகள் அவர்கள் நம்முடைய அருளுரை வழங்குவார்கள். அன்போடு அவரை வரவேற்கிறோம். திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே 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 என நம்மோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அன்பர்களுக்கு நன்றாக தெரியும். எங்கு சென்றாலும் நாம் முதல்ல சொல்லக்கூடிய பதிகம் இதுதான். இது இன்னைக்கு இந்த பதிகத்தை சொன்னதா நினைத்து கொள்ள வேண்டாம். எல்லாம் அல்ல திரு கைலைநாதனாம் பார்வதி பரமேஸ்வரனுடைய திருவருட்கருணையினாலும் நம்முடைய இந்து சனாதன தர்மத்தின் குரு பரம்பரையாக தென்முக கடவுளாம் தட்சிணாமூர்த்தி பெருமானிலிருந்து தொடங்கி
வாழையடி வாழை என தொடர்கின்ற ஞான குரு பரம்பரையினுடைய குருவருட் கருணையினாலும், காஞ்சி மகாபெரியவருடைய ஆதிசங்கர பெருமானுடைய குருவருட் கருணையும் இவையெல்லாம் ஒரு மூர்த்தமாக கொண்டு வந்து நம் கண்முன்னே நிறுத்தும் வண்ணம் இந்த மாலை பொழுதை நம்முடைய சிவபுரம் குருமகா சன்னிதானம் அவர்கள் கொலுவீற்றிருந்து ஆசி வழங்கக்கூடிய இந்த நல்ல சபையிலே முருகப்பெருமானுடைய யுகம், அந்த முருகனே முன்னின்று இதை நடத்த வேண்டும் என்று எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை விண்ணப்பம் வைத்து ஒரு ஞான வேள்வியை துவங்குகின்ற இந்த நல்ல இனிய மாலை பொழுதிலே மேடையின் கண் வீற்றிருக்கக்கூடிய, எப்போதும் நான் பிரியத்தோடு சொல்வதுண்டு, இன்றைய காலகட்டத்திற்கு இறைவன் வழங்கிய ஆன்மீக சூப்பர் ஸ்டாராக விளங்கக்கூடிய எங்களுடைய சிவாக்கர தேசிக சுவாமிகளுடைய திருவடிகளை பணிந்தும், அண்ணாமலையானுடைய திருக்கமலத்தை தொழச் செல்லும் பொழுது தேவர்களுடைய மணி மகுடங்கள் எல்லாம் அங்கே மின்னிக் கொண்டிருந்த நட்சத்திரங்கள் எப்படி சூரியன் வந்தவுடனே மறைந்து விடுமோ அப்படி மறைந்தன என்று மணிவாசக பெருமான் திருவாசகத்திலே சொல்லுவார். அப்படி அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடி போல நட்சத்திர நாயகனாக மட்டுமல்லாமல் இளைஞர்களினுடைய எழுச்சி நாயகனாக, முன்னாள் தலைவர் நாளைய தலைவர் இப்படிலாம் என்றைக்குமே வரலாறு எழுத முடியாது, நிரந்தரமாக இதயத்திலே குடிகொண்ட ஒரு தலைவனாக, எங்கிருந்தாலும் தனக்குரிய மகிடத்தோடு வாழ்கின்ற தனித்த தலைவனாக, பாகுபலிய படத்தில் மட்டும்தான் பார்த்திருப்போம், நாம நிஜத்திலே பார்க்கக்கூடிய ஒரு தலைவனாக விளங்கக்கூடிய திரு அண்ணாமலை IPS ஐயா அவர்களை இந்த நல்ல நேரத்தில் இந்த நல்ல சபையிலே சான்றோர் முன்னிலையிலே வாழ்த்தியும் மகிழ்ந்து இந்த நல்ல ஞான வேள்வியை துவங்கி இருக்கின்ற நம்முடைய காமாட்சி மண்டலி ட்ரஸ்ட், அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தெய்வ வழிபாட்டை முன்னின்று நடத்தக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டினுடைய அருட்குறிப்பாக முருகப்பெருமானே உணர்த்திய வண்ணமாக நானே முன்னின்று இதை நடத்துகிறேன் இந்த ஞான வேள்வியை என்று உத்தரவு தந்தது போல் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மிக சீரோடு சிறப்போடு இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திற்காக முன்னின்று இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்ட நம்முடைய ராம ரவிக்குமார் அவர்களை அன்று நடராஜ பெருமானுடைய திருநாமத்திற்கு ஒரு அபச்சொல் வந்த பொழுது சிதம்பரத்திலே பெரும் திரளான சிவனடியார்கள் கூடி ஒரு மாபெரும் போராட்டம் தீட்சிதர்களோடு நடந்த பொழுதும் தோள் கொடுத்து நின்று அத்தனை அன்பர்களுக்கும் வழிநடத்திய பெருமகனார் எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அங்கு மட்டுமே தோன்றி தன் தொண்டினை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆடம்பரம் இல்லாத ஒரு பெரும் தொண்டர் நம்முடைய ராம ரவிக்குமார் ஐயா அவர்களையும் இந்த நல்ல நேரத்திலே நாம் வாழ்த்தி இனி தொடர்ந்து சிறப்பு பேருரை கேட்க இருக்கிறோம். ஒரு பக்கத்தில் இங்கே ஆன்மீகத்தினுடைய உச்சத்தின் சூப்பர் ஸ்டார் ஞான சூரியனான எங்களுடைய தேசிகர் சுவாமிகள் அவர்களும், மறுபுறத்திலே இன்றைக்கு எதிர்கால தலைமுறைக்கு இப்ப அவங்களே எழுதி முடிவு பண்ணிட்டாங்க, இனி வரும் காலம் எதை நோக்கி செல்ல இருக்கிறது என்று சொன்னால் அந்த சமூகம் ஒரு இடத்திலே விரலை நீட்ட வேண்டும். திருஞான சம்பந்தர் சொன்ன வாக்குத்தான், தேனமர் பொழில்கொளாலை விளைசென்னல் துண்ணி வளர் செம்புன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பரமாபுரத்து மறை ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசை ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசு ஆழ்வர் ஆணை நமதே நமதே என்கின்ற அந்த அரசின் ஆணையை நமக்கு முன்பாக நின்று பெற்றுத்தரக்கூடிய அருள் பெற்ற திரு அண்ணாமலை அவர்களையும் நாம் உடனிருந்து நிச்சயம் பெரும் திரளாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த சுவாமிகள் சொன்னது போல் வெறும் ஆன்மீக கூட்டங்கள் பிரச்சாரங்கள் பிரசாதங்களோடு முடிந்து விடாமல் பிரசாதங்கள் பிரச்சாரங்களாக மாறி நமக்குள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய உண்மைகளை சத்தியங்களை அது மட்டும்தான் ஜெயிக்க போகிறது. அதைத்தான் இந்த உலகம் பார்க்க போகிறது. எல்லோருக்கும் இன்னைக்கு அவருடைய பேச்சு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம், அவருடைய கல்வியோ அதிகாரமோ படிப்போ நுட்பமோ ஞாபக சக்தியோ இதெல்லாம் பின்னாடி வைப்போம். மடியில கனம் இல்லை, மனசுல பயம் இல்லை, பார்க்கிறவன் பயப்படுறான். பயப்படுறவன் மனசுல பயம் வருதுன்னா அங்க மடியில கனம் இருக்கிறது. இதைத்தான் நம்முடைய வேதங்கள் சொல்லுகிறது, திருவாசகம் இதைத்தான் சொல்லுகிறது. மணிவாசக பெருமானுடைய தாரக மந்திரம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நமச்சிவாய் வாழ்க என்று தொடங்கினார் திருவாசகத்தை என்று. நேர்மையோடு இறைவன் முன்னால் சென்று யானே பொய்
என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என்று பாடினார் மாணிக்கவாசகர். இந்த நேர்மை ஒன்றுதான் இறைவனையே இந்த பூமிக்கு வரவழைத்து தன் கைகளால் இந்த திருவாசகத்தை எழுத வைத்திருக்கிறது. அந்த நேர்மை குடிகொண்ட ஒரு உள்ளம் நம்மோடு இருக்கிறது. நாம் துணிந்து எல்லா நிலைகளிலும் பயணித்துக் கொண்டே இருப்போம். அதற்கு இது போன்ற ஞான வேள்விகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அல்ல அந்த முருகப்பெருமானுடைய குருவருளை இந்த நல்ல நேரத்திலே வேண்டி இப்பகுதியில சிறப்போடு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உமானந்தன் அம்மா அவர்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்தையும் வணங்கியும் கொண்டு குருவருள் தான் அனைத்தையும் நடத்த முடியும் என்பதை சான்றாக வைத்து தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, நங்கூரம் போல் குருநாதன் கடைவிழி இருக்க சம்சார புயல் கண்டு மனம் மஞ்சுமா, நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும் போது உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, கோடி ஜன்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால், குணக்குன்றே உனக்காக என்னை ஆக்குவேன், நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் முன்னடியில் வைத்தேன், உள்விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா, என்று இதுகாரும் நாம் ஏக்கத்தோடு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த பொழுது முருகப்பெருமானுடைய முன்னிலையிலே ஒரு ஞான திரளான சபை கூடியது. எங்கள் சிவபுரம் ஆதீனத்தினுடைய குருவருள் முன்னிற்கிறது. ஞான பானுவாக நம்முடைய தேசிக சுவாமிகள் எழுந்தருளி ஆசி வழங்கி இருக்கிறார்கள். அண்ணாமலையின் அருள் பெற்ற அண்ணாமலை நம்மோடு இருக்கிறார். இதைவிட நாம் எதற்கு கவலைப்பட வேண்டும் என்று சொல்லி, விழி கிடைத்ததே, அபய கரம் கிடைத்ததே, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைத்ததே, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜெய ஜெய சங்கர் ஹர ஹர சங்கரா. ஹர ஹர நம பார்வதீபதயே. நல்ல வாய்ப்பை நமக்கு நல்கிய நல்லுள்ளங்களையும்
இந்த விழா அமைப்பை சார்ந்த அன்பர் திருக்கூட்டத்தை அத்தனை பேரையும் வாழ்த்தி இந்த அளவிலே குருமகா சன்னிதானங்களின் திருவடி பணிந்து நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம். இந்த திருமடத்தினுடைய கோசாலை நிர்வாகிகள் அவனுடைய மதிப்புக்குரிய அண்ணன் விநாயகர் முரளி அவர்கள், இந்து சமுதாயத்துடைய மூத்த தலைவர் அவர்கள், வந்திருக்கக்கூடிய பெரியோர்களை மரியாதை செய்வார்கள். நம்முடைய மகாலட்சுமி பில்டர்ஸ் ஐயா வந்திருக்காங்க, அவங்களையும் வரவேற்கிறோம். பொருளாளர் வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, செந்தூர் ஆண்டவனுக்கு, செந்தில் நாதனுக்கு, பழனி பரம்பொருளுக்கு, பார்க்கும் நாதனுக்கு, சிவாய நமவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, சிவாய நமவோம், சிவாய நமவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி. அதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்களோ நம்பலையோ, ஒரே ஒரு செகண்டு, இத்தனைக்கு காரணம் இதை உருவாக்கின மகாபெரியவர் இல்லையா, இவ்வளோ நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு மகாபெரியவர் நினைச்ச அடுத்த கால் செகண்டில் அவர் விழி கிடைத்ததோ பாட்டார். அதாவது எப்படி பிரத்யட்சமாக மகாபெரியவர் இங்கே துருப்புல இருக்காருங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம். நம்முடைய நாராயணன்ஜி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு. நம்முடைய மக்கள் பிரதிநிதி அம்மா உமானந்தன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அதெல்லாம் இருக்கட்டும், நாங்கள் உள்ளூர் ஆள் தான். இளைய பாரதத்துடைய ஒன்று கவலைப்படாதீங்க. 10 லட்சம் மோடி, 10 லட்சம் அமித்ஷா, 10 லட்சம் ராம ரவிக்குமார ஸ்டாக் இருக்கு ஆர்எஸ்எஸ் கிட்ட. ஒண்ணுதான் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஒண்ணுக்கு இப்போ 10 லட்சம் ஏன் கணக்குன்னா 1000ல் 1, ஒவ்வொரு 1000ல் 1 இருக்கு. இப்ப கண்ணுக்கு தெரியாது. நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பிறந்து அருளாற்றல் மிகுந்த தமிழ்நாட்டில் இது பெரியார் மண், அண்ணாமண் என்று சொன்னவர்களை, இல்லை இல்லை இது அண்ணாமண் இல்லை, அண்ணாமலையினுடைய மண் என்று சொல்ல வைத்த களப்போராளி. அவரை எல்லாரும் முன்னாள் தலைவர் என்று சொல்கிறார்கள். ஆம், எங்கள் முன்னாள் அவர் தலைவர். அவர் தலைவர் அண்ணாமலையார் அவர்களை பேச அழைக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். ஒரு அற்புதமான நேரத்தில் இறைவனுடைய அருளால் நகரத்தினுடைய மத்திய பகுதியில் ஒரு கிராமத்தினுடைய சூழ்நிலையில் நம்மை சுற்றி தனங்கள், மாடுகள் எல்லாம் இருக்க, நல்லவர்கள் எல்லாம் ஒரே இடத்துல சங்கமித்திருக்க, துறவி பெருமக்கள் எல்லாம் மேடையிலே நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்தரல. ஒரு பெரிய புண்ணியம் நாம் செய்திருக்க வேண்டும். இது போன்ற அற்புதமான நிகழ்வுகளை நாம் பங்கெடுத்திருக்கின்றோம். ஒரு ஏர் கண்டிஷன் இன்டோர் ஹாலில் உட்கார்ந்திருந்தாலும் கூடங்க நமக்கு இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படாது. அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திய மகா பெரியவாவனுடைய பாதத்தை தொட்டு வழங்கி, இந்த நேரத்தில் எல்லா பெரியவாவனுடைய அனுகிரகம் நாம் எல்லாம் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற அவருடைய சித்தம். மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய துறவி பெருமக்கள், ஸ்ரீலஸ்ரீ திருநாவுக்கரசு சுவாமிகள், திண்டுக்கல் ஆதீன சுவாமிகள் மிக அற்புதமான அருளாசி வழங்கிவிட்டு நம்மோடு அமர்ந்திருக்கின்றார்கள். அவருடைய தவம் நம்மை எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. ஐயா அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி, சிவலோகம் தியானவடம் வாதாவூர் அடிகளார் சுவாமிகள் அவர்கள் மிக அற்புதமாக நமக்கு அருளாசி வழங்கிவிட்டு அவருடைய தவமும் நம்மை காத்து கொண்டிருக்கிறது. ஐயாவுடைய பாதத்தை தொட்டு வணங்கி, திருக்கைலாய பரம்பரை திருஞான சம்பந்தர் ஆதீனம் ஸ்ரீமத் சிவாகர தேசி சுவாமிகள் ஈரோடு அவருடைய வரவுக்காக காத்திருந்தோம். வந்த பின்பு மிக அற்புதமாக நமக்கு அருளாசி வழங்கிவிட்டு அவருடைய தவம் நம்மை எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. ஆதீனத்தினுடைய பாதத்தை தொட்டு வணங்கி,
நமக்கு இதை இங்கே இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது 3 மாதத்திற்கு முன்பு எனக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து இது போன்ற ஒரு நிகழ்ச்சி இங்கே நடைபெற இருக்கிறது. 108 நாட்கள் சத்ரு சம்ஹார ஸ்ரீ சுப்பிரமணிய திருசதி ஹோமம் நடக்க இருக்கிறது. 3 மாதத்திற்கு முன்பே மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய நாராயண சாஸ்திரி சாமிகள் அவங்க சொன்னாங்க, ஒரு போர் சூழல் இந்த உலகத்தில் வரும். எல்லா இடத்திலும் கூட ஒரு அபாய பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தில் நாம் இதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். 3 மாதங்களுக்கு முன்பு எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எப்படி அதை கணிச்சார் அப்படின்னுங்க. அதனால் சரியான நேரத்தில் இந்த 108 நாட் ஆரம்பிக்கின்ற இந்த சத்ரு சம்ஹார பெருவிழாவில் நாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பு நாராயண சாஸ்திரி சாமிகள் அவர்களை கூப்பிடும் பொழுதெல்லாம் நானும் அவரும் தனியாக திருநெல்வேலியில் வல்லநாட்டில் அவருடைய ஆசிரமத்தில் தன்னந்தனியாக இருந்திருக்கின்றோம். மாடுகளோடு இருந்திருக்கின்றோம். யாரும் தெரியாமல் 2 பேர் அங்கே இருந்திருக்கின்றோம். அதன் பிறகு அங்கே அவருடைய இல்லத்திலே தங்கியிருந்திருக்கின்றேன். அவரே எனக்கு தோசையெல்லாம் சுட்டு பரிமாறி இருக்கின்றார்கள். அது ஒரு காலம், அற்புதமான காலம், இனிமையான காலம். யாருக்கும் தெரியாமல் நம்முடைய குருவோடு நேரத்தை நாம் கழிப்பது, அதையெல்லாம் நினைத்து என்று மேடையில் அமர்ந்து எண்ணி பார்த்து கொண்டிருந்தேன். எப்படிப்பட்ட காலமாக, வசந்த காலமாக இருந்த காலம் அது. மறுபடியும் என்னுடைய குரு நாராயண சாஸ்திரி சுவாமிகள் என்று ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாங்க. வெஸ்ட் மாம்பழத்தில் இந்த நேரத்தில் சங்கரமடத்தில் இந்த விழாவிலே பங்கேற்க வேண்டும் என்று. ராம ரவிக்குமார் ஐயா அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீகவாதி, ஒரு அரசியல்வாதி, இரண்டும் கலந்த ஒரு கலவை. நிறைய அரசியல்வாதி கேட்டால் ஆன்மீகம் கலக்காதுங்க. ஆனால் ராம ரவிக்குமார் அவர்களை பொறுத்தவரை வரும் 18ஆம் தேதி, மார்ச் 18ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணை, அது மறுபடியும் மாநில அரசு உதாசீனப்படுத்தாமல் இருந்தால் வரும் 18ஆம் தேதி திருப்பரங்குன்றம் மலையிலே தீபம் ஏறி இருக்கும். நிச்சயமாக அந்த நாள் இந்த முறை நடக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை. தன்னுடைய விடாமுயற்சியால், கடினமான உழைப்பால் மறுபடியும் நீதிமன்றத்தினுடைய படி தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறை அது நிச்சயமாக நடக்கும் என்கின்ற பெரிய நம்பிக்கையோடு மேடையின் மீது நம்முடைய உண்மையின் உரைகளாக இருக்கக்கூடிய திருச்சி வெள்ளூர் பகுதியினுடைய தினமலர் நாளிதழினுடைய பதிப்பீட்டாளர் ஐயா R.R. கோபால்ஜி அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்து நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து, நான் பெரிதும் மதிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய சென்னை மாநகராட்சியினுடைய ஒரே ஒரு மக்கள் மன்ற மாமன்ற உறுப்பினராக இருந்து பாரதிய ஜனதா கட்சியை தொடர்ந்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அக்கா, இந்த பகுதியினுடைய மக்கள் பிரதிநிதி அக்கா உமா ஆனந்தன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, இந்த 108 அப்படிங்கிற ஒரு எண் நம்முடைய இந்து சம்பிரதாயத்தில், பாரம்பரியத்தில் மிக முக்கியமான ஒரு எண். நம்ம நிறைய பேர் நினைப்போம், எதற்காக 108 என்கின்ற ஒரு எண்ணை நாம் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறோம். 108 நாட்களுக்கு ஹோமம் செய்கிறோம். இப்போ ஐயானுக்கு ஒரு ருத்ராட்ச மாலை போட்டாங்க, அதை எண்ணி பார்த்தீங்கன்னா கூட 108 இருக்கும். உபனிஷத் 108 இருக்கும். எல்லாமே 108ஆக இருக்கும். இன்னும் ஆச்சரியமாக கொஞ்சம் சயின்டிஃபிக்காக யோசித்து பார்த்தீங்கன்னா, பூமிக்கும் நிலாவுக்கும் இருக்கக்கூடிய தூரம், பூமிக்கும் நிலாவுக்கும் இருக்கக்கூடிய தூரம் 1,50,000 கிலோமீட்டர். இந்த தூரத்தை கணக்கீடாக எடுத்து பார்த்தீங்கன்னா, நிலாவினுடைய டயமீட்டர் அதை 108 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பூமிக்கும் நிலாவுக்கும் இருக்கக்கூடிய தூரம். சரி, பூமிக்கு நிலாவுக்கு தான் சும்மா ஏதோ வந்துருச்சு அப்படின்னு, பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய டயமீட்டரை 108ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய தூரம். அப்போ சூரியனுடைய டயமீட்டர் சுற்ற டயமீட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய பூமியினுடைய டயமீட்டர் இன்ட்டு 108 சூரியனுடைய டயமீட்டர். இதெல்லாம் இன்னைக்கு சயின்ஸ். இன்னைக்கு நம்ம எர்த்தினுடைய டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 12,742 கிலோமீட்டர். அதை 108 முறை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 13,90,000 கிலோமீட்டர். அது சூரியனுடைய டயமீட்டர். இந்த 108ங்கிறது நம்முடைய ஒரு காஸ்மிக், ஒரு ஜாமெட்ரிக்கல் நம்பராக அது இருக்குதுங்க. பல இடத்துல இருக்கு. சிவபெருமான் 108 கலைகளை சொல்லி முனிவர்களை, சித்தர்கள்லாம் அனுப்பிய பொழுது அகஸ்திய சித்தர் வந்தாங்க. யோகக்கலை 108, எல்லாத்துலேயும் இந்த 108 இருக்கு. இது நமக்கு ரொம்ப பிரமிப்பான விஷயம் என்னன்னாங்க, இன்னைக்கு பவர்ஃபுல் டெலஸ்கோப் வந்துச்சு, சயின்ஸ் அட்வான்ஸ்டாக இருக்கு.
இன்னைக்கு நம்ம மெஷர் பண்ணுறோம் 108ங்கிற எண் கொடுக்குறோம். ஆனால் எப்போவும் ஒரு காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் தன்னுடைய சூட்ச்ம அறிவுனால இன்னேட் இன்டெலிஜென்ஸ் சூட்ச்ம அறிவுங்கிறாங்க. இன்னேட் இன்டெலிஜென்ஸ் எப்பொழுதுமே சயின்ஸுக்கு ரொம்ப முன்னாடி இருக்கும். சயின்ஸ் பின்னாடி தான் வந்து அதை பிடிக்கும். சயின்ஸ் கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகள் பின்னாடி தான் வரும். இன்றைக்கி நாம் ஒரு விஷயத்தை பேசுகின்றோம். அது தமிழகத்தில் குறிப்பாக இதனுடைய அரசியல் கொஞ்சம் வித்தியாசமான அரசியல்னால நம்ம விஞ்ஞான முறையில் சிலதை பேசும் பொழுது தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் 2 நூற்றாண்டு 3 நூற்றாண்டு கழித்து பார்த்துருக்கும் பொழுது ஆன்மீகத்தை பொறுத்தவரை இது முன்னாடி போயிட்டுருக்கும், விஞ்ஞானம் சயின்ஸ் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்குங்க. எனக்கு அந்த 108 என்கின்ற ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு எண், ஹிந்து வாழ்வியல் முறையில் நம்ம எல்லோரும் கலந்திருக்கக்கூடிய ஒரு எண். அந்த 108 நாட்கள் உலக அமைதிக்காக சத்ரு சம்ஹார ஸ்ரீ சுப்பிரமணிய திருசதி ஹோமம் இங்கே நடைபெற இருக்கிறது. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்று சொல்வார்கள். பக்கத்து வீட்டில் தீ எரியுது, நம்ம கண்டுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதனுடைய வெப்பம் நமக்கு வரும், அதனுடைய புகை நமக்கு வரும், ஏன் கொஞ்ச நேரத்தில் அந்த தீ கூட நமக்கு வரும். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டில் யாரும் கூட எங்கே இருந்தும் தப்பிக்க முடியாது. அதனால தான் நம்முடைய இந்து தர்மத்தில் நாம் மட்டும்தான் உலக அமைதிக்காக நம்முடைய வேண்டுதலை வைக்கும் பொழுது உலக அமைதிக்காக சொல்லித்தான் நம்முடைய வேண்டுதலை வைப்போம். கடவுள் முன்பு எத்தனையோ மனிதர்கள் இன்றும் கூட துறவிமார்கள் தமக்கென்று எதுவும் கேட்க மாட்டாங்க, தன்னுடைய மடத்துக்காக கேட்க மாட்டாங்க, தன்னுடைய வழித்தோன்றல் ஃபாலோவர்ஸ்க்காக கேட்க மாட்டாங்க, ஆனால் உலகத்தினுடைய அமைதிக்காக கேட்பாங்க. அது நம்முடைய மதத்தினுடைய மிக அற்புதமான ஒரு விஷயம். உலக அமைதி எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு இந்த போர் சூழலில் ஏதோ 2 நாடு சண்டை போடுது அப்படிங்கிறத தாண்டிங்க இரண்டாம் உலக போரும் கூட அது 2 நாளுக்கு மத்தியில் தான் அது போராக ஆரம்பித்தது. 3 மாத காலம் ஒரு நாட்டினுடைய பிரின்ஸை கொண்டுட்டாங்க அப்படின்னு 3 மாத காலம் 2 நாடு தான் சண்டை போட்டாங்க. 3வது மாதத்தில் இருந்து தான் பல நாடுகள் உள்ள போனாங்க. அதனால் எப்பொழுது உலகப்போர் வரும் என்று யாருக்குமே தெரியாது. ஆரம்பிப்பது 2 மனிதர்களாக இருக்கலாம், சம்பந்தம் இல்லாமல் எல்லாரும் வந்து சேருவாங்க. இன்னைக்கு அது மாதிரி தான் ஒரு சூழல் உலகத்தில். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 12 டே வார் நடந்துச்சு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும். அதன் பிறகு அமைதி இருக்கும் என்று நினைத்தோம். இப்பொழுது முழு மூச்சாக ஒரு போர்க்களமாக அது நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை மனிதர்களுக்கு அதனால் தொந்தரவு பாருங்க. இன்னைக்கு நம்ம UAE நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, துபாய் குறிப்பாக, அதில் 92% வசிப்பவர்கள் அரேபியர்கள் கிடையாது, வெறும் 8% மட்டும்தான் அரேபியர்கள் துபாயில். 92% மக்கள் உலக மக்கள். அதனால் இது 2 மதத்திற்கான போர், ஒரு மதத்திற்கான போர், அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்கன்னு எங்கேயுமே சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு அந்த தீ என்பது பக்கத்து வீட்டில் இருந்தாலும் கூட அந்த வெப்பம் நம்மை சுடும், அந்த அனல் காற்று நம்மை பாதிக்கும். அந்த சூட்டுன்னு நம்ம சொல்கிறோம், அந்த வெளியே வரக்கூடிய காற்று நம்மை பாதிக்கும். உலகத்தில் எல்லா இடத்திலும் அமைதி இருக்கணும், எல்லா மக்களும் இன்புற்று நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான நோக்கத்தில் இந்த திருசதி ஹோமத்தை நாம் இங்கே ஆரம்பித்திருக்கின்றோம். முதல் நாள் மார்ச் 9ஆம் தேதி ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த ஹோமம் என்பது இன்னும் 108 நாள் சென்று ஏப்ரல் 24ஆம் தேதி, ஜூன் 24ஆம் தேதி, மன்னிக்கணுங்க ஐயா, ஜூன் 24ஆம் தேதி 108வது நாள் முடிவர இருக்கிறது. நிச்சயமாக இந்த எல்லா நாள்லையும் நாம் வந்து பங்கு பெற வேண்டும். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், பார்க்கலாம். நிறைய பேர் இங்கே எப்பொழுதுமே இங்கே இருக்கக்கூடிய தனங்களை பார்ப்பதற்கு தினமும் வர்ற பெரியவங்க இங்கே அமர்ந்திருக்கிறீங்க. தினமும் அது உங்களுக்கு ரிச்சுவல். நான் வந்து கொஞ்ச நேரம் மாட்டோடு இருப்பேன், பார்ப்பேன், பசு மாட்டுக்கு புல் கொடுப்பேன், பால் கொடுப்பாங்க, பால் அங்கே வெளியே எடுத்துகிட்டு போவேன். அந்த மாதிரி தினமும் நிறைய பேர் இருக்கிறீங்க. என்னை போன்றவர்களுக்கு, பக்கத்தில் இல்லாதவர்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால் நிச்சயமாக இந்த 108 நாட்களில் சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெரியவர்கள் எல்லோரும் வந்து ஏதோ ஒரு நேரத்தில் இதில் பங்கேற்றால் நிச்சயமாக இந்த சமுதாயம் நன்றாக இருக்கும். இன்னொன்றுங்க, இந்த ஹோமத்தை பொறுத்த வரைக்கும், நம்முடைய சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானது செல்ஃப் டிசிப்ளின். ஒரு மனிதனுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்குது அப்படின்னாங்க உலகத்தில் எந்த பிரச்சனையுமே வராது. துறவிமார்கள் எங்கேயும் பிரச்சனை செய்ய மாட்டார்கள், பிரச்சனை உருவாவதற்கு காரணமாகவும் இருக்க மாட்டார்கள். காரணம் என்னென்னா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்ஃப் டிசிப்ளின். உற்றோர் உறவினர் கிடையாது, பற்றுதல் கிடையாது, குழந்தைகள் கிடையாது, குடும்பம் கிடையாது. அப்போ அவங்களுடைய வே ஆஃப் லைஃப் அது வேறு மாதிரிங்க. ஆனால் நம்மை போன்ற கிரகஸ்தர்கள், குடும்பம் இருப்பவர்களுக்கு எங்கே இருந்தாலும் கூட ஒரு பற்று நமக்கு இருக்கும். நம்முடைய குழந்தையின் மீது ஒரு பற்று இருக்கும், குடும்பத்தின் மீது ஒரு பற்று இருக்கும். ஆனால் அதே கிரகஸ்தர்கள் ஒரு அரசாங்க பொறுப்பில், மக்கள் பணத்தில் நாம் சென்று உட்காரும் பொழுது அந்த பற்று வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆன்மீகத்தை அங்கே நாம் கொண்டு வருகின்றோம். ஒரு ஆன்மீகம் எல்லோருக்கும் இருக்கணும். ஐயா பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க,
அரசியல்வாதியாக இருந்தாலும் துறவிமார்களாக இருந்தாலும் நெற்றியிலே கண்டிப்பாக விபூதி இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதனுடைய உள்ளர்த்தம் என்னன்னாங்க, என்னை பொறுத்தவரை அந்த மக்கள் வரிப்படத்தில் ஒரு மனிதன் வந்து அமரும் பொழுது எவ்வளவு பெரிய பற்று இருக்கக்கூடிய மனிதனால தவறு கிடையாதுங்க. குழந்தையின் மீது பாசம், ஒரு மனைவியின் மீது பாசமோ, தந்தை தாயின் மீது பாசமோ, குடும்பத்தின் மீது பாசமோ தவறு கிடையாது. ஆனால் மக்களுக்காக வந்து அமரும் பொழுது அந்த பாசம் தான் செய்யக்கூடிய ஒரு வேலையை தடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகின்றோம். இன்னைக்கு தமிழகத்தில் சில கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளாக இல்லாத காரணத்தினால தான் தன்னுடைய பையனை முன்னிறுத்தணும், தன்னுடைய பொண்ணை முன்னிறுத்தணும், குடும்பத்தை முன்னிறுத்தணும், தன்னுடைய குடும்பம் மட்டுமே ஆட்சி பொறுப்பில் இருக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. எங்கே ஆன்மீகம் இல்லையோ மற்றவங்க அவங்க குடும்பத்தை முன்னிறுத்துவாங்க, எங்கே ஆன்மீகம் இருக்கிறதோ மக்களை முன்னிறுத்துவார்கள். இது அடிப்படை. நீங்கள் அரசியல் நல்லா கூர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகம் வரணும். குறிப்பாக அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் ஆன்மீகம் இருக்கணும், அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீகம் இருக்கணும். அதைத்தான் ஐயா அவர்கள் ரொம்ப நுட்பமாக அதை சொன்னார்கள் என்று நான் புரிந்து கொள்ளுகின்றேன் இந்த நேரத்தில். அருமை சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம எல்லோருமே பேசுகின்றோம் தமிழகத்தில். இது அரசியல் மேடை கிடையாது, இருந்தும் கூட அரசை பொறுத்தவரை இன்றைக்கி நாம் ரொம்ப மனசில் ஒரு சின்ன எல்லோருக்கும் ஒரு தர்ம சங்கடம் என்னன்னாங்க, வழிபாட்டு முறைகளுக்குள்ள ஒரு அரசு வரக்கூடாது என்பதிலே நாம் எல்லோரும் கூட தெளிவாக இருக்கின்றோம். அது எப்படிப்பட்ட அரசாக இருந்தாலும் சரி, நம்முடைய வழிபாட்டு முறைக்குள்ள ஒரு அரசு வரக்கூடாது. மக்களால் தங்களுக்காக, தன் சமூகம் சார்ந்த மக்கள் அவர்கள் சமூகத்துக்காக தனித்தனியாக தன்னுடைய வழிபாட்டு முறைகளை பின்பற்றி கொண்டு வருகின்றார்கள் ஆண்டாண்டு காலமாக. அதில் ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்ட பிறகு தான் தமிழகத்தில் இந்த அரசியல் சூழல் கைவிட்டு வேற எங்கேயோ போன மாதிரி ஒரு இடம் இருக்குது. பொது வாழ்க்கையிலே ஊழல் வந்து விட்டது, ஒரு மக்கள்கிட்ட நேர்மையான ஆட்சியாளர்கள் இல்லை என்கின்ற குமுறல், அதையெல்லாம் கூட இது கூட யாகம் மூலமாக நிறைய பேர் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா கடவுளை நம்பாதவர்கள் இதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போட்டு அது எப்படி எங்கேயோ பண்ணுற யாகத்தினால தமிழகத்துக்கு நல்லது நடக்கும்னு கேட்பாங்க. ஏன்னா ஒரு மாட்டினையை கூட்டிகிட்டு போகலாங்க, தண்ணி இருக்கிற இடத்துக்கு ஒரு மாட்டை கூட்டிகிட்டு போகலாம். அந்த மாடு தண்ணி குடிக்க வேண்டும் என்று நினைத்தால் தானாக போய் தண்ணி குடிக்கும். ஆனால் நான் தண்ணியே குடிக்க மாட்டேன்னு நினைக்கிற ஒரு மாட்டை நீங்கள் வாயை திறந்து தண்ணி உள்ளே ஊற்ற முடியாதுங்க. அதனால தான் தமிழகத்தில் சில பேர்த்தை பொறுத்தவரை ஆன்மீகத்தை நம்பாதவர்கள் அவர்களுக்காக ஒரு விழிப்புணர்வு வந்த பிறகு தான் அதை நம்புவாங்க. நம்பாதவர்கள் மற்றவங்களை பார்த்து கேலி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் திரும்ப திரும்ப பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நம்புறவங்க நம்புவாங்க, நம்பாத சில பேர் நம்பாமல் இருப்பாங்க. ஆனால் இந்த 108 நாட்கள் நாம் செய்யக்கூடிய இந்த ஹோமம் என்பது நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனல் எனர்ஜி, நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல், எல்லா இடத்திலும் அமைதி, அதே போல் தமிழகத்தில் ஒரு குடும்பத்திலும் ஒரு அமைதி, அவங்களுடைய வாழ்க்கை முறை, வாழ்வியல் முறை, தன்னுடைய மதத்தை நம்பக்கூடிய கடவுளை தரிசிக்கக்கூடிய முறை, தான் காலையிலிருந்து மாலை வரை செய்யக்கூடிய பணியில் ஒரு நேர்மை, ரோட்டில் நடந்து எங்கே நடந்து சென்றாலும் கூட ஒரு பாதுகாப்பு, இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த மன அமைதி வரும். வெறும் கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் மன அமைதி வந்து விடுமான்னு கேட்டிங்கன்னா, கோயிலுக்கு வெளியே நீங்கள் ஒரு ரோட்டில் தான் நடந்து போகணும், கோயிலுக்கு வெளியே ஒரு அலுவலகத்தில் போய் வேலை பார்க்கணும். இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அரசியலும் கூட அந்த மன அமைதி கொடுக்கக்கூடிய அரசியலாக இருந்தால் மட்டும்தான் எல்லோரும் தன்னுடைய ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் உள்ள இருக்கக்கூடிய அதீதமான திறமையை அவர்களால் பறைசாற்ற முடியும். நிச்சயமான அதற்கான ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது என்று முழுமையாக நம்புகின்றேன். எப்பொழுதுமே சுட்டரிக்கின்ற வெயில் நல்ல கடுமையான பிறகு அந்த வெயில் மறைய ஆரம்பிக்கும் பொழுது கருமேகம் வரும், அப்போ கொஞ்சம் குளிர்ச்சி வரும், அப்போ மழை வரும், அப்போ குளங்கள்லாம் நம்பும், அப்போ தாமரை மலரும். அதனால் தமிழகத்தில் நிச்சயமாக இந்த சுட்டரிக்கின்ற காலத்திற்கு பிறகு ஒரு தாமரை மலரக்கூடிய காலம் நிச்சயமாக தமிழகத்திலே வந்திருப்பதாக நான் பார்க்கின்றேன். அதனால் நீங்களும் ஒரு ஆன்மீக பற்றாளர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், நல்லவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. என்னதான் நாம் வெறுத்தாலும் கூட அரசியல் என்பது உங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பஸ்ஸில் ஏறுறீங்க, நீங்கள் வாங்குகிற டிக்கெட்டில் அரசியல் இருக்குது. நீங்கள் ஒரு பால் வாங்குறீங்க, அந்த பால் இருக்கக்கூடிய சுத்தத்தில் அரசியல் இருக்குது. நீங்கள் செருப்பு போட்டு ரோட்டில் நடக்கிறீங்க, அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய குண்டும் குழியில் அரசியல் இருக்குது. நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க, சத்தமாக பேசுகிறாங்க, உங்களுக்கு அது தொந்தரவு ஏற்படுதா, அதில் அரசியல் இருக்குது. மற்ற மதங்கள் ஒளிபரப்பக்கூடிய கருவிகளில் வரக்கூடிய சவுண்டு கூட அதுலேயும் ஒரு அரசியல் இருக்குது. அதனால் அரசியலை தயவு செய்து ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு தனிமரமாக என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி விடலாம் என்று யாரும் நம்பக்கூடாது. காரணம், சென்னையை பொறுத்தவரை வாக்குப்பதிவு 50% எப்போவுமே தாண்டாதுங்க. 50, 48, 49%. குறிப்பாக உமானந்தன் அக்கா இந்த பகுதியில் வெற்றி பெற்றிருப்பது ஒரு பெரிய சரித்திர சாதனை. அவர் வெற்றி பெறக்கூடாது என்று
எவ்வளவு பெரிய சக்திகள், எவ்வளவு பெரிய ஒரு ஈகோ சிஸ்டம். பாகிஸ்தான், நார்த் கொரியாவை தவிர அத்தனை ஈகோ சிஸ்டம் இங்கே வேலை செஞ்சாங்க. ஆனால் இந்த பகுதியினுடைய மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து கண்டிப்பாக உமானந்த அக்கா அவர்கள் இங்கே வெற்றி பெற வேண்டும் என்று அந்த ஒற்றுமை எப்படி காமிச்சிங்களோ, இவர்கள் வந்தே ஆக வேண்டும் என்று எப்படி ஒரு பெரிய ஒரு மெசேஜை தமிழ்நாடு முழுவதும் கொடுத்தீர்களோ, அது நிச்சயமாக 2026 தேர்தலும் நல்லவர்களுக்கு, நல்ல கட்சிக்கு, ஆன்மீகத்தை மதிக்கக்கூடிய கட்சிக்கு. ஏன்னா நான் அதாவது பேசிட்டு போய் நாராயண சாஸ்திரி சாமிகளுக்கு பிரச்சனை ஆகி போயிடும். அதனால தான் நல்ல கட்சிகளுக்கு, நல்ல மனிதர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும், அரசியலை தயவு செஞ்சு தள்ளி வைக்காதீங்க என்று சொல்லி இந்த 108 நாட்களும் கூட மிகச் சிறப்பாக இந்த யாகம் நடைபெறட்டும். மக்களுக்கு நல்ல ஒரு மனது, நல்ல ஒரு அன்பான ஒரு எண்ணம், ஒரு சூழ்நிலை எல்லாம் உருவாகட்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி தெரிவித்து நாராயண சாஸ்திரி சுவாமிகள் அவர்களுக்கு என் பாதத்தை தொட்டு வணங்கி மேடையில் இருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் துறவி பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். அடுத்தபடியாக திரு ஆர் கோபால்ஜி அவர்கள் நம்முடைய வாழ்த்துரை வழங்குவார்கள். மீண்டும் உங்கள் இடத்துக்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் துறையர் பெருமக்களுக்கு என் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் அண்ணாமலை அவர்களே, உமானந்த் அவர்களே, என் அன்பு சகோதரர் நாராயண சாஸ்திரிகள் அவர்களே, என் தம்பி ராமரவிக்குமார் அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்க அனைவருக்கும் என்னோட பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாராட்டு வாழ்த்துன்னு சொல்கிறாரு, எதுக்குன்னு எல்லாம் யோசிப்பீங்க. இந்துக்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதே ஒரு பாராட்டு வாழ்த்து சொல்லலாம். ஆன்மீக நிகழ்ச்சி, கோசாலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தேவைக்கு வருவாங்க. எங்கேயாவது எவனாவது யூடியூப்பில் ஏதாவது சொல்லி போய் கோசாலையில் போய் பசுவுக்கு புல் கொடு, அகத்திக்கிற கூட உனக்கு பணம் வரும்னு சொல்லிட்டா போகிறோம். எல்லா கோசாலையும் கூட்டம் இருக்கும், மற்ற நாளைக்கு யாரும் வரமாட்டாங்க. இந்து தர்மம் எப்படி போயிருக்குன்னா பூரா சுயநல பக்தியாகவே போயிடுச்சு. பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம எப்பயுமே இந்த தேசத்துக்காகவும் சனாதன ஹிந்து தர்மத்துக்காகவும் ஒரு பிரார்த்தனை நம்ம சேர்த்து பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோம்? நம்ம சுயநலத்துக்கு தான் பிரார்த்தனை பண்ணுறோம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் நாசமாக போகணுன்னு பிரார்த்தனை பண்ணுறோம். இல்லை, முதல்ல நம்ம அடிப்படையிலேருந்து சில விஷயங்களை நம்ம தர்மத்துக்குள்ள நம்ம சிந்தனையில் மாற்றம் வரணும். சமுதாய சிந்தனை இருக்கணும், சமய சிந்தனை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். நமக்குள்ள எவ்வளோ உட்பிரிவுகள் இருக்குது. அரசியலில் இருக்குது, ஆன்மீகத்தில் இருக்குது, ஜாதியில் இருக்குது, மொழியில் இருக்குது, மாநிலம்னு இருக்குது, ஏகப்பட்ட விதமாக நம்மளை பிரித்து வச்சுருக்கான். அதை தாண்டி இந்து இயக்கங்கள்லாம் நாங்களாம் சேர்ந்து எல்லாத்தையும் டெய்லர் மாதிரி தீச்சிக்கிட்டே வரோம். எல்லோரும் ஒன்றுபடுத்தணும்னு வரோம். ஒரு பக்கம் வெட்டிக்கிட்டே வரான் பின்னாடி. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் மீறி வரணும்னு சொன்னால் நமக்குள்ளே பக்தி வரணும், நமக்குள்ளே ஒற்றுமை வரணும், நம்மளாம் ஜெயிச்சு வரணும். இதில் ரொம்ப மிகப்பெரிய விஷயம் என்னென்னா 16 முறை 108 நாள் ஹோமம் பண்ணியிருக்கார் நாராயணவதியார். நான் ஒவ்வொருத்தருக்கும் வேப்பாக பார்ப்பேன். எப்படி நான் ஆரம்பிக்கும் போது பெரிய பணம்லாம் இருக்காது கையில். நான் கேட்பேன், எப்படி போய் சமாளிக்க போகிறீர் அப்படிம்பேன். அண்ணா வரும்ண்ணா, ஏதோ பகவான் கொடுப்பான் அப்படின்னு ஆரம்பிப்பார். சில ஹோமங்கள் முடியும் போது எனக்கு தெரியும் எவ்வளோ கையிலேருந்து போட்டிருக்காருன்னு. எப்பயுமே டெபிசிட்டில் தான் முடிப்பார் ஹோமத்தை, ஆனால் விடமாட்டார். எந்த அளவுக்குன்னா பல மடாதிபதிகளே வேப்பாக பார்த்துருக்குறாங்க. 108 நாள் நம்ம மடங்களில் கூட 108 நாள் நடத்துறது இல்லையே, இவ்வளோ பெரிய ஹோமத்தை 108 நாள் தொடர்ந்து நடத்துகிறாரே அப்படிங்கிற ஒரு பெரிய வேய்ப்பு இருக்குது அவர் மேலே. அதனால் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடக்கணும். சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம், இந்த சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம் முடியறதுக்கு போது ஜூன் மாதத்துக்குள்ளே என்னெல்லாம் மாற்றம் வரப்போகுது நம்மலாம் பார்ப்போம். நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். முருகன் என்ன நினைக்கிறாரோ. ஏன்னா இன்றைக்கி நாள் அப்படி அருமையான நாள். சஷ்டி திதி சாயங்காலம் இப்போ நம்ம பேசுகிற நேரத்தில் மகாபெரிவரால் நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, பூர்வாசிரம பேர் என்னென்னா சுவாமிநாதன். அதை ரவிக்குமார் ரெண்டு சொல்லிட்டு இருந்தார். அண்ணா திருப்பரங்குன்றம் சுவாமிக்கு பேரே சுவாமிநாதன்னா. அதனால் அந்த சுவாமிநாதன் அவரோட அனுகிரகத்தோட, அவரோட ஆசீர்வாதத்தோட இந்த நிகழ்ச்சி மிக வெற்றிகரமாக நடக்கணும்னு முருகனை நான் பிரார்த்திக்கிறேன். ரத்னகிரி சுவாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள்.
சுவாமி அவர்கள் நமக்கு வந்தது பெரிய பாக்கியம். ரத்னகிரியில் மிக பிரம்மாண்டமான பெரிய முருகன் கோயில் இருக்குது. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, போயிருப்பீங்க அந்த கோயிலுக்கு. சுவாமி பல போராட்டங்கள் மத்தியில் அந்த கோயிலை மிக பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க. அந்த கோயிலை ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலம். அதனால் சுவாமி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சுவாமி அவர்கள் நீங்கள் வந்ததுங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எனக்கும் பெரிய மகிழ்ச்சி. இங்கே கலந்துக்கிட்ட அனைவருக்குமே உங்கள் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறி உங்கள் குடும்பங்கள்லாம் ஆயுள் ஆரோக்கியத்தோடு பூர்ண சந்தோஷத்தோடு நீங்களாம் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. போற்றுதலுக்குரிய நம்முடைய ரத்னகிரி சுவாமிகள் பாலமுருகன் அடிமை சாமிகள் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. எல்லாரும் நம்ம சொல்லக்கூடிய உறுதிப்பாட்டை உறுதிமொழியை சொல்லுவோம். இந்த சஷ்டி திருநாள் இன்னைக்கு அனுஷன் நட்சத்திரத்தில் தொடங்கக்கூடியது பெரும் வெற்றியாக நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். மேடையில் இருக்கக்கூடிய பெரியவங்க எந்திரிச்சு நிற்கிறாங்க, பக்தர்களும் நம்ம எந்திரிச்சு நிற்போம். எந்திரிக்க வாய்ப்பு இருக்கும், எந்திரிக்க மற்றவங்க உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடி இருங்க தாய், இருங்க தாய், முன்னாடி இருக்கவங்க மட்டும் உட்காருங்க. இப்போ கற்பூரமானது ஏற்றப்படும். சொல்லக்கூடிய அந்த உறுதிமொழி பாட்டை நம்ம எல்லாரும் சொல்லுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் குமரனுக்கு, தண்டாயுதபாணிக்கு, ஆறுபடை முருகனுக்கு, அருட்குருநாதருக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. சொல்றது அப்படியே திரும்ப சொல்லுங்க. எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வணங்கி, குருமார்களை வணங்கி, குலதெய்வங்களை வணங்கி, இந்த நல்ல நாளில் இந்துக்களாகிய நாங்கள் பிரார்த்தனை செய்வது என்னவென்றால், பக்தி படைத்த இந்துக்கள் சக்தி படைத்தவர்களாக மாற வேண்டும். மொழியால், இனத்தால், சமூகத்தால் மாறுபட்டிருந்தாலும் ஆலயங்களை காத்திடுவோம், அருமறைகளை காத்திடுவோம், ஆவினத்தை காத்திடுவோம், ஆதீனங்களை காத்திடுவோம், குருமார்களை காத்திடுவோம், குலதெய்வங்கள் காத்திடுவோம், நாத்திக சக்திகளை வேறறுத்து ஆன்மீகத்தின் பெயரால் அருமையான மாற்றம் தமிழ்நாட்டில் உண்டாகிட இலை கொண்டு அர்ச்சிப்போம், பூ கொண்டு அர்ச்சிப்போம், மாற்றம் நோக்கி அர்ச்சிப்போம். இதை இந்துக்களாகிய நாங்கள் 100% வாக்களிப்போம், வாக்களிப்போம். அதர்ம சக்தி அழிந்து தர்மசக்தி மேலோங்கிட எல்லாம் வல்ல முருகக் கடவுள் பேரருள் செய்ய பிரார்த்திக்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்பட நீதிமன்ற உத்தரவு விரைவில் அமுல்படுத்திட குலதெய்வங்கள் சாட்சியாக, குருமார்கள் சாட்சியாக மனதார பிரார்த்திக்கிறோம், மனதார பிரார்த்திக்கிறோம். கை வயசு சொல்லுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. அனைவருக்கும் நன்றி.